சண்டே மார்னிங் அப்பா மட்டன் வாங்கிட்டு வந்தார். அம்மா மட்டன் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஈஸி அண்ட் டேஸ்டான பேச்சுலர் மட்டன் பிரியாணி ரெசிபி குயிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வாஷ் பண்ண மட்டனை குக்கரில் ஆட் பண்ணி லெவல் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், சால்ட், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி குக்கரில் 5 to 6 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹோல் ஸ்பைசஸை பவுடர் பண்ணிவிட்டு குக்கரில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த ஆயிலில் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு இது கூடவே கொத்தமல்லி, புதினா, டொமேட்டோ, க்ரீன் சில்லி அண்ட் கர்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீக்ரெட் பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் ஆட் பண்ணி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 கப் ரைஸ்க்கு அதே கப்பில் 6 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆனதும் ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரைஸ் அண்ட் வாட்டர் சேம் லெவலில் வந்த உடனே குக்கர் போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தோசை பேன் மேலே வச்சு தம் வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான பேச்சுலர் மட்டன் பிரியாணி ரெடி. ரொம்ப டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.